ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய மஹிந்திரா ஸ்கார்பியோ என்னுடைய டீட்டெயில் டிரைவ் ரிவ்யூஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது புத்தம் புதிய மஹிந்திரா ஸ்கார்பியோ கிளாசிக் உடைய டாப் லெவல் S11 வேரியண்ட். ஸ்கார்பியோ என்னுக்கு அடுத்து ஸ்கார்பியோ கிளாசிக்கும் வெளிவிட்டிருக்காங்க மஹிந்திரா. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கில் என்னென்ன சேஞ்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். பட் ரிவ்யூக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவசியம் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸும் தமிழில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களை மோட்டிவேட்டடாக வைக்குது. அதனால ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர்லையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோ கிளாசிக் நமக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த CAI ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மஹிந்திரா ஷோரூம். ஏற்கனவே ஸ்கார்பியோ N லான்ச் பண்ணிட்டாங்க. எதுக்கு இந்த ஸ்கார்பியோ கிளாசிக் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கான முக்கியமான காரணம் புதிய ஸ்கார்பியோ N இன்னும் அட்வான்ஸ்டான பாலிஷ்டான பிரீமியம் SUV ஆகிருச்சு. அந்த பாலிஷ்டான டிசைனை விட பழைய ஸ்கார்பியோடைய டாலான ரஃப் அண்ட் டஃப் லுக்ஸ் வேணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு இந்த ஸ்கார்பியோ கிளாசிக் நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதே போல கொஞ்சம் கம்மியான ஃபீச்சர்ஸோட ஒரு லோவர் பிரைஸ் ரேஞ்சில் வரக்கூடும் இந்த ஸ்கார்பியோ கிளாசிக். லுக்ஸ் பொறுத்தவரை பழைய ஸ்கார்பியோவுக்கு இது ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். புதிய சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புதிய சிக்னேச்சர் மஹிந்திரா கிரில் மற்றும் ஹெட்லைட்ஸில் LED ஐப்ரோஸ் வந்திருக்கு. அதே போல ஃப்ரண்ட் பம்பர் டிசைனும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கு LED DRLs கீழே பம்பரில் வருது ஃபாக் லேம்ப் ஹவுசிங்கில். அடுத்தபடியாக சைட் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய மாற்றம் இந்த அலாய் வீல்ஸ். 17 இன்ச் அலாய் வீல்ஸாக இருந்தாலுமே டிசைனில் ஒரு டியூவல் டோன் லுக் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓவரால் சைட் ப்ரொஃபைல் டிசைன் எந்த வகையிலையுமே மாற கிடையாது. முன்ன போலவே ஃப்ரண்ட் ஃபெண்டர்ஸில் எம்ஹாக் பேட்ஜிங்கோட ஏர்வென்ட்ஸ் போன்ற டிசைன் எலிமெண்ட்ஸ் இருக்குது. மேலும் புதுசாக இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கு சைட் பாடி கிளாடிங் போன்ற டிசைன் எலிமெண்ட் வந்திருக்கு சில்வர் ஹைலைட்ஸோட. ஓவரால் டிசைன் லாங்குவேஜில் பெரிய மாற்றங்கள் இல்லை. இத்தனை வருஷங்களாக இருந்த ஸ்கார்பியோ போலவே அந்த ரைசிங் ரூஃப் லைன், ரைசிங் ஷோல்டர் லைன், பெரிய விண்டோஸ் மற்றும் ஸ்வெப்ட் பேக் டிசைன் ரூஃப் ரெயில்ஸ் வருது. இந்த S11 வேரியண்ட்டுக்கு ரூஃப் ஸ்பாய்லரும் வருது. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பெரிய லெவலில் மாற்றங்கள் தெரியாது. ஆனால் ஸ்கார்பியோடைய டிசைன் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. டெயில்கேட்டுடைய டிசைன் மாறவே கிடையாது. ஆனால் பழைய ஸ்கார்பியோ போல ரியர் விண்ட்ஷீல்டுக்கு சைட்ஸில் இந்த டாலான டெயில் லேம்ப் எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரிஃப்ளெக்டர்ஸ் மட்டும்தான். இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு தனியான ஸ்கார்பியோ கிளாசிக் பிராண்டிங்கும் வந்துருது. மஹிந்திராவுடைய லேட்டஸ்ட் ட்வின் பீக்ஸ் டிசைன் லோகோவும் வந்துருது ஃப்ரண்ட்லையும் பேக்லையும். மற்றபடி இந்த S11 வேரியண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கிறதுனால ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் டீஃபாகர் வருது. மேலும் சைட் அண்ட் ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு தனியான ஃபுட் ஸ்டெப்ஸும் இன்டிகிரேட்டடாக வந்துருது. இப்போ இந்த கிளாசிக்கோடைய இன்டீரியரில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்ப்போமா? எஸ் மக்களே, நம்ம இப்போ இந்த புதிய மஹிந்திரா ஸ்கார்பியோ கிளாசிக் உள்ளே இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் S11 வேரியண்ட்டோடைய இன்டீரியர். ஸோ இந்த இன்டீரியர் நம்ம ஆல்ரெடி பழைய ஸ்கார்பியோவில் பார்த்துருக்கோம். அதாவது ஸ்கார்பியோ N இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் ஸ்கார்பியோட இன்டீரியர் இதே போல தான் இருந்திருக்கு. டிசைனு, லே அவுட்டு எல்லாமே இதே போல தான் இருந்திருக்கு. மெட்டீரியல் குவாலிட்டியும் இதே போல தான் இருந்திருக்கு. பெரிய மாற்றங்களே இல்லை. மாற்றங்கள் அப்படின்னு பேச போனால் இப்போ லேட்டஸ்ட் மஹிந்திராவுடைய ஃபிலாசபிக்கு தகுந்த மாதிரி புதிய ட்வின் பீக்ஸ் மஹிந்திரா லோகோ ஸ்டீரிங் வீலுக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஸ்டீரிங் வீல் டிசைனில் எந்த மாற்றமும் இல்லை. XUV 700 மற்றும் ஸ்கார்பியோ Nல ஃபிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வருது. ஆனால் இதுக்கு அந்த ஸ்டீரிங் வீல் கொடுக்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்ராலிக் ஸ்டீரிங் வீல் தான். ஸோ ஸ்கார்பியோ N அளவுக்கோ XUV 700 அளவுக்கோ லைட்டாக கிடையாது ஸ்டீரிங் வீல். கொஞ்சம் ஹைட்ராலிக் ஸ்டீரிங் உடைய ஹெவினஸ் இருக்குது. ஆனாலும் இந்த S11 வேரியண்ட்டுக்கு அழகான லெதர் ராப்பிங் வந்திருக்கு. அண்ட் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லா வேரியண்ட்டுக்குமே ஸ்டாண்டர்ட். மேலும் பழைய ஸ்கார்பியோ போலவே இந்த கிளாசிக்கும் அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அனலாக் டயல்ஸ் வருது ஸ்டாண்டர்டாக. இது வந்து ஃபுல் கலர் TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் தருது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த MIDயில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் எஃபிஷியன்சி, மைலேஜ் போன்ற டிஸ்பிளே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு கியர் இண்டிகேஷன் வந்துடுது. ஸோ இட் இஸ் ஓகே. தென் ஸ்டீரிங்க்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMஸ்க்கான ஜாய்ஸ்டிக் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன். அண்ட் கூட
கூடவே ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகருக்கான பட்டனும் இருக்குது. இந்த வண்டிக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் கிடையாது. ஆனாலும் ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பரோட க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது இந்த S11 வேரியண்ட்டுக்கு. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாங் டிரைவ்ஸ்க்கு போகும்போது. ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய 9-inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோட பேராகி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொஞ்சம் சிறுசாக 7-inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருந்துச்சு. ஆனால் அந்த மஹிந்திராவுடைய சிஸ்டமை மாற்றி இப்போது வேற ஒரு பிராண்ட் வந்து இந்த ஆண்ட்ராய்டு பேஸ்ட் சிஸ்டம் தராங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆண்ட்ராய்டு OS. அதனால் ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி இல்லை. ஆனால் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் டெலிஃபோனி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி 6 ஸ்பீக்கர்ஸ் மூலமாக டீசெண்டாக இருக்குது. ஆனாலும் என்னுடைய கவலை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த வண்டிக்கு இல்லை. எஸ், இது வந்து கிளாசிக்கோடைய டாப் லெவல் S11 வேரியண்ட். ஆனாலும் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கியர் லீவரும் மாற்றிருக்காங்க. XUV700 மற்றும் ஸ்கார்பியோ என்னுடைய கியர் லீவர் இப்போது ஸ்கார்பியோ கிளாசிக்கும் வருது. ஆனாலும் ரிவர்ஸ் கேமரா இல்லை. ஓகே, தென் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் பற்றி பேசுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC பழைய ஸ்கார்பியோ S11 இருந்த அதே ஃபீச்சர் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. ப்ளூ லைட்டிங்கோட நல்லாவே மேட்ச் ஆகுது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கூட. தென் அதுக்கப்புறம் சென்டர் கன்சோலில் மீதி சின்ன சின்ன வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னா கியர் லீவர் தவிர இந்த வுட் லைக் கிளாசி பேனல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கிளாசிக்காக, ரொம்பவே ஒரு வித்தியாசமான அப்பீல் தருது. இங்கே மட்டும்தான் இந்த ஃபினிஷ் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ ஒரு நல்ல லுக் தருது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான டீப்பான பாக்கெட் இங்கே இருக்குது. அண்ட் இங்கே இந்த இடத்துல USB போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் குனிஞ்சு தான் இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். USB-யாக இருந்தாலும் சரி, ஆக்ஸாக இருந்தாலும் சரி. கூட இங்கே பக்கத்தில் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் பொறுத்தவரை. ஏன்னு கேட்டிங்கன்னா டேஷ்போர்ட் டிசைன் முன்ன போல் சேமாகவே இருக்கிறதுனால க்ளவ் பாக்ஸ் சைஸ் பெருசாகலை. அதே சேம் க்ளவ் பாக்ஸ் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் பாக்கெட்ஸ் பற்றி நான் பேசியே ஆகணும். நார்மலாக இந்த டிரைவர் சீட்டில், அதாவது எந்த சீட்டில் உட்காந்தாலுமே டோர் பாக்கெட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது இப்போ பாருங்களேன், டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது வைக்கிறீங்க, ஆக்சஸ் பண்ணுறதுனா கை ஸ்டக் ஆகுது. ஸோ அது ஒரு இஷ்யூ இருக்குது. மேலும் ஃப்ரண்ட் டோர்ஸுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ், கப் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இன்னும் டிசைன் கொண்டு வரல, அப்டேட்டே பண்ணல. ஸோ இது ஆக்சுவலாக பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே. ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. டிரைவர் விண்டோவுக்கு மட்டும் 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப் ஃபீச்சர் இருக்குது. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். பேஸ் லெவல் வேரியண்ட்டுக்கு இந்த பவர் விண்டோஸ் வந்து இங்கே வரும். இந்த பவர் விண்டோ கண்ட்ரோல் சென்டர் கன்சோலில். ஸோ S11க்கு மட்டும்தான் டோர் பேட்ஸில் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் வருது. தென் அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் பிரேக் லிவரோடைய கன்சோல் சேம் தான். இந்த இடத்துல ஃபோன் ஸ்டோரேஜுக்கான ஒரு ரப்பரைஸ்ட் பேடிங் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக ஃபோனை இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது செகண்ட் ரோ சீட்ஸ் பேசஞ்சர்ஸுக்கு தனியான AC வென்ட்ஸ் செப்பரேட்டாக இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டான ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் இங்கே இருக்குது வித் கப் ஹோல்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே நைட் அட்ஜஸ்டபிள் IRVM ஸ்டாண்டர்ட் 2 வேரியன்ட்ஸ்க்குமே ஆப்வியஸ்லி. அண்ட் ரூஃபை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. நல்ல ஃபெல்ட் லைனிங் இருக்குது. இங்கே 2 எதுக்கோ டம்மிங் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியல, இருந்தாலும் ஓகே. ஆக்சுவல் சென்டர் கேபின் லைட்டிங் வந்து இங்கே இருக்குது. கொஞ்சம் இன்னும் பெட்டரான லைட்டிங் டிசைன் கொடுத்துருந்துருக்கலாம். LED கேபின் லைட்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே. எல்லோ லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா பேக் சீட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த S11 வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் கிளாசிக் ரேஞ்சுக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் வருது. பேஸ் வேரியண்ட்டுக்கு கிடையாது. ஸோ இப்படி ஒரு டாலான கமாண்டிங் டிரைவிங் பொசிஷன் இருக்கிற SUVக்கு ஹைட் அட்ஜஸ்ட் கண்டிப்பாக அவசியம். இன்னும் ஹைட்டாக, இன்னும் ரொம்பவே ஒரு டவரிங்கான SUV-யாக பவர்ஃபுல்லாக நீங்கள் டிரைவ் பண்ணலாம் இந்த வண்டியை. எஸ், இப்போது பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போமா. பழைய ஸ்கார்பியோடைய பாடியில் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அதே சேம் ஸ்பேஸ் அண்ட் டிசைன் லாங்குவேஜ் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. முன்ன போலவே டோர் ஹேண்டில்ஸில் ரப்பரைஸ்ட் ஃபினிஷ் இருக்குது கிரிப்புக்காக. அண்ட் இந்த S11 வேரியண்ட்டுக்கு மட்டும் ஃபேப்ரிக் ஃபினிஷ் வருது டோர் பேட்ஸில். ஆனாலும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்கலாம். ஏன்னா டோர்ஸில் வரக்கூடிய இந்த ஃபோன் பாக்கெட்ஸ் எந்த விதமான ஸ்மார்ட் ஃபோனுக்குமே ரொம்ப சின்னதாக இருக்குது. கீபேட் டைப் ஃபோன்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ண முடியும். அதே போல தான் ஃப்ரண்ட் சீட்ஸோடைய பேக் சைடில் வரக்கூடிய இந்த பாக்கெட்ஸும் சின்ன ஃபோன்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். மற்றபடி எப்பவும் போல் ஸ்கார்பியோக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜஸ் இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கும் சேம் தான். நல்ல டாலான சீட்டிங் பொசிஷனோட பெரிய பேக் சீட்ஸ் இருக்குது. இது 7 சீட் வெர்ஷனுங்கிறதுனால சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் வருது. இந்த 7 சீட் வெர்ஷன் தவிர 8 சீட்டர் மற்றும் 9 சீட்டர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதே போல் மிடில் சீட் கேப்டன் சேர் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் ரோ சீட்ஸில் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அதே போல் ரொம்ப தாராளமான அண்டர் தை சப்போர்ட்டும் இருக்குது. சீட் ஸ்குவாபோடைய லென்த் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், மிடில் சீட் பேசஞ்சராக இருந்தாலும் சரி. இந்த ரியர் AC வென்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் மற்றும் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஹோல்டர் அல்லது கப் ஹோல்டர்ஸ் மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. பழைய ஸ்கார்பியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது டேஷ்போர்டுடைய டிசைன் பெரிய லெவலில் மாறவே இல்லை.
ஆனாலும் புதிய டச் ஸ்கிரீன், புதிய மஹிந்திரா லோகோ மற்றும் ஒரு சில குவாலிட்டி அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது இந்த இன்டீரியர். என்னுடைய அபிப்பிராயம் இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி பெட்டரான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த வண்டியில ஃபோன் பாக்கெட்ஸ், கப் ஹோல்டர்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே குறைவா இருக்கு. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னாலுமே டியூவல் ஏர் பேக்ஸ், ABS வித் EBD, ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் மற்றும் ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் மட்டும் தான் இருக்கு. இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கோடைய டெயில் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் காட்டணும். இது வந்து டாப் லெவல் S11 வேரியண்டா இருந்தாலுமே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்ல. இப்படி ஒரு டாப் லெவல் SUVக்கு இந்த ஃபீச்சர் இல்லாதது ஒரு குறை தான். ஸோ டெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தா இது ஒரு 7 சீட்டர் வெர்ஷன். பழைய ஸ்கார்பியோ போலவே சைடு ஃபேசிங் 3rd row சீட்ஸ் இருக்கு. இந்த சைட் சீட்ஸோடைய பெரிய அட்வான்டேஜ் ஈஸியா இந்த சீட்ஸை ஃபோல்ட் பண்ணி லக்கேஜ் ஸ்பேஸா மாத்திக்கலாம். இந்த சீட்டிங் கன்ஃபிகரேஷன் தவிர 2nd row கேப்டன் சேர் வெர்ஷன் மற்றும் 3rd row சைடு ஃபேசிங் சீட்ஸ்ல 4 பேர் உட்கார்ற ஆப்ஷன்ஸும் இருக்கு. மேக்ஸிமம் கம்ஃபர்ட்டுக்காக கேப்டன் சேர் வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது மேக்ஸிமம் கெப்பாசிட்டி மற்றும் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக இந்த சைடு ஃபேசிங் 3rd row சீட்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா 400 லிட்டருக்கு மேல லக்கேஜ் கெப்பாசிட்டி தருது இந்த ஸ்கார்பியோ கிளாசிக். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காது, ஆனா ஷார்ட் டிஸ்டன்சஸ்க்கு இந்த சீட்ஸ் ஓகே. எப்பயும் போல ஸ்கார்பியோவுக்கு ஸ்பேர் வீல் பாடிக்கு அடியில் தான் இருந்திருக்கு. இந்த ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா 16 inch ஸ்டீல் வீல் தராங்க, டெம்பரரி யூசேஜுக்கு மட்டும்தான். நல்ல திக்கான சைட் பால் இருக்கிறதுனால இந்த ஸ்பேர் வீலோடைய டயரும் ரஃப்பான ரோட் கண்டிஷன்ஸும் தாங்கும். பழைய ஸ்கார்பியோ போலவே டெயில் கேட்ல அடிஷனல் 2 ஸ்பீக்கர்ஸ் தராங்க, ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 2 ட்வீட்டர் 2 ஸ்பீக்கர்ஸ் தவிர. இப்போ நம்ம பானட்டை திறந்து பார்ப்போம். மஹிந்திரா சொல்றாங்க இந்த ஸ்கார்பியோ கிளாசிக் மியர்லி ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கிடையாது, எல்லா வகையிலுமே அப்டேட் பண்ணி மேலும் ஸ்மூதா அப் மார்க்கெட்டா பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கு பெட்ரோல் என்ஜின் ஆப்ஷன் கிடையாது, டீசல் மட்டும் தான். ஸ்கார்பியோ என்னுடைய பேஸ் வேரியன்ட்ஸ்க்கு வரக்கூடிய 2.2 லிட்டர் M-Hawk லேட்டஸ்ட் டர்போ டீசல் என்ஜின் தான் இது. 130 PS மேக்ஸிமம் பவரும் 300 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மூலமாக. ஸ்கார்பியோ என்ன போல ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடையாது, ஆனாலுமே ஸ்கார்பியோ Nல இல்லாத ஒரு ஃபீச்சர் நீங்க பார்க்கலாம். இன்னுமே இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கு மட்டும்தான் ஹைட்ராலிக் பானட் ஸ்டார்ட்ஸ் வருது. 2 சைட்லையுமே இந்த ஹைட்ராலிக் ஸ்டார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெவியான பெரிய சைஸ் பானட்டுக்கு இது ரொம்பவே அவசியம். ஸ்கார்பியோ Nக்கு இந்த ஃபீச்சர் இல்லை. இதோடைய டிரைவ் ஃபீல் ஃபீட்பேக் நான் ஆக்சுவல் டிரைவ் ரிவ்யூவில் உங்களுக்காக கொண்டு வருவேன். இப்போ இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கோடைய சம்மரி பார்ப்போம். மஹிந்திரா ஸ்கார்பியோ என்னைக்குமே லெஜெண்டரியான ஒரு SUV. 20 வருஷமாக மார்க்கெட்ல இன்னுமே அவ்வளவு மரியாதை மற்றும் அவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு. புதுசா ஸ்கார்பியோ N லான்ச் பண்ணி ஸ்கார்பியோ பிராண்டையே வேற லெவல் பிரீமியமா ஆக்கிட்டாங்க. ஆனாலும் இந்த ட்ரெடிஷனல் ஸ்கார்பியோ டிசைனுக்கு இன்னும் ஃபேன் பேஸ் இருக்கு. இது போல ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு டாலான SUV இன்னும் மார்க்கெட்ல இல்ல. ஸோ லேட்டஸ்டான அப்டேட்ஸோட ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் அவசியம் இல்லை, பழைய ட்ரெடிஷனலான ஸ்கார்பியோ டிசைன் இருந்தால் போதும். ஆனால் அந்த ஸ்கார்பியோடைய ட்ரெடிஷனல் பிக்கப், பவர் மற்றும் நம்பிக்கையான ஃபீலிங் இன்னும் ஸ்மூதரான பேக்கேஜில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கார்பியோ கிளாசிக் ஒரு பக்காவான SUV-யா இருக்கும். கூடிய விரைவிலேயே இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கோடைய விலையும் வெளியாகும். வெகு விரைவிலேயே நானும் இந்த வண்டியோடைய டிரைவ் ரிவ்யூ உங்களுக்காக கொண்டு வருவேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.